டிவிஎஸ் ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 மாடல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைனிங்கு, ரெண்டாவது மேட் ஃபினிஷிங் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெக்ஸ் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது வேரியன்ட் மேட் ஃபினிஷிங் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் ஷீட் மெட்டல் வீல் அலாய் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கனா என்ன பெனிஃபிட்னா நடுவில் வண்டி உங்களுக்கு பஞ்சர் ஆனாலோ இல்லை காற்று இறங்கினாலோ நீங்கள் வந்து போக வேண்டிய தூரம் வரையும் நீங்கள் வந்து சஃபிஷியண்டாக போய்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈவனாக 2 பிரேக்குமே அப்ளை ஆகிறதுனால வண்டி உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெயிண்டிங்கில் மேட் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். வண்டியுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. விசிலிட்டியுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. மேனுவலாகவே பார்த்துக்கலாம் எல்லா சைடுமையும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கீ ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த லைட் வந்து எரியணும். அது வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த மால்பங்க்ஸ் இண்டிகேஷன் வந்து எரியக்கூடாது. அப்படி ஏதாச்சும் எரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து சென்சார் இஷ்யூ வந்து உங்களுக்கு இதை இன்டிமேட் பண்ணிடும். உங்களுக்கு கொடுக்குற த்ராட்டில் வச்சு உங்களுக்கு வந்து எக்கோமோட பவர் மோட வந்து இது பண்ணிடணும். சைட் ஸ்டாண்ட் போட்டோம்னா வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். வந்து சேஃப்டி பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் ஸ்டாண்ட் இருக்கப்போ வண்டியுமே ஸ்டார்ட் ஆகாது. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட்டருக்கேன்னு மொபைல் ஏதாச்சும் வச்சுக்கலாம் சஃபிஷியன்ட் இருக்கும். இப்போ அண்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 லிட்டர் இருக்கிறனால ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் இல்லை திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் வந்து உங்களுக்கு அடிஷனல் ஃபிட்டிங்ஸில் வந்துடும். இப்போ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர்ஸ் வரனால உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் பிரிண்ட் ஷாக் அப்சர் கொடுத்துருக்கனால சஸ்பென்ஷனுமே நல்லாயிருக்கும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1250 இருக்கிறனால நீங்கள் வந்து ஸ்பீடாக போய்க்கலாம்னு நினச்சோம் ஸ்கிட் ஆகாது வண்டி. இதோட பவர் இன்ஜின் விஹெச்பி பார்த்தீங்கன்னா 5.5 கிலோவாட் இருக்கனால 7500 பவர் வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 8.8 நியூட்டன் மீட்டர் இருக்கிறனால உங்களுக்கு புல்லிங் பவருமே நல்லாயிருக்கும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு, பர்பிள், மேட் ப்ளூ, மேட் பிளாக் கொடுத்துருப்பாங்க 4 கலர்ஸ். தேங்க்யூ.